220 ரூபா பில்லுனா பில்லு கூட போட மாட்டாங்கன்னா 10 ரூபா பணம் கூட கொடுத்துட்டா சரியாயிடுமா? கூட சரியாயிடுமா? ஸ்டிக்கர் வந்து அந்த ஸ்டிக்கர் ஆயிடுச்சு. ஸ்டிக்கர் ஆயிடுச்சுன்னா உங்கள் நிறுவனத்துக்கு நீங்கள் சொல்லணுமா இல்லை நீங்கள் ஒரு அரசு இது இல்லை நேரத்தில் வரமாட்டாங்க அவங்க இல்லையா? அவங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் வருவாங்க. லைசன்ஸ் நம்பரு தெரியாமல் வச்சுருக்கீங்களா? கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியாது. நீங்கள் எதுக்கு வேலை செய்கிறீங்க? நீங்கள் எதுக்கு வேலை செய்கிறீங்க? லைசன்ஸ் நம்பர் எல்லா கடையிலையும் கவர்மெண்ட்டு தான் கேட்கணும். நீங்கள் எதுக்கு அதில் வேலை செய்கிறீங்கப்பா? மதுபான கடைன்னு போட்டு லைசன்ஸ் நம்பரோட போர்டு வச்சுறாங்க. நீ 270 ரூபா பில்லில் போடுங்க. வாங்குவாங்கன்னா யார் நான் ஒன்று வாங்க சொல்லி 270 ரூபா பில்லுனா பில்லு கூட போட மாட்டாங்கன்னா 10 ரூபா பணம் கூட கொடுத்துட்டா சரியாயிடுமா? கூட கூட சரியாயிடும் கூட யாரு நீங்கள் எடுங்க. வீடு என்ன புது பில்லு வந்து இதில் நான் ஸ்டிக்கர் ஓட்டலன்ற புது பில்லுன்ற ஸ்டிக்கர் ஓட்டலன்றல சரி ம் 5 ரூபா ஒரு சில இடத்துல 5 ரூபா நீங்கள் 10 ரூபா வாங்குறீங்களா? இல்லாதவெல்லாம் வந்தால் என்ன பண்ணுவாங்க? இல்லை அதெல்லாம் அனுசரிச்சு அதெல்லாம் கொடுக்குறாரு. அதெல்லாம் அனுசரிச்சு 10 ரூபா கம்மியாக இருந்தால் கூட கொடுக்குறாரு. அதெல்லாம் அனுசரிச்சு கொடுக்குறாரு. வேற ஆளுன்னா கொடுக்க மாட்டாரு. இவரெல்லாம் கொடுக்குறாரு. இல்லை இவரெல்லாம் கொடுக்குறாரு. அதெல்லாம்